தேடல, இயேசு கிறிஸ்து தேடல, உலகத்துல இருக்கிற குடியாரம் தேடல, உலகத்துல இருக்கிற அவன் தேடல, இவன் தேடல. பிரதான ஆசாரியர்கள் யார் தேடினாங்க? இயேசு கிறிஸ்துல கொலைசை தேடினாங்க, குற்றப்படுத்த தேடினாங்களா? இன்னைக்கு உலகம் நம்மளை குற்றப்படுத்துறதுக்காக, நம்மளை குறை சொல்றதுக்காக, நம்மளை பிரதான ஆசாரியர்களை கொடுக்கிற நிறைய மனுஷங்க நம்மளை தேடுறாங்க. பிசாசு எப்படியாவது குற்றப்படுத்த தேடுறான். அப்படி நம்ம நல்லா இருக்கும் ஆண்டுக்குள்ள ஏதாவது சொல்லிட்டா நம்ம மனசு நோந்துதான் இருக்கு. நம்ம ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன ஐயோ இப்ப சொல்லிட்டாங்களே நம்ம மனம் நொந்து போயிடல. ஆனா அதுக்கப்புறம் வசனம் வாசிங்க, அவரை பிடிக்க வகை தேடினாங்க. பாருங்க, ஜனங்களுக்கு பயந்து இருந்தாங்க. அவர் எப்படா கொலை செய்யல காத்துட்டு இருந்தாங்க. ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு பிறக்கிறோம் எல்லாருமே. ஆனா இயேசு கிறிஸ்து தான் சாகவே பிறந்தவர். நம்ம எல்லாரும் எதிராக வந்தீங்கன்னா வாழ பிறந்தவங்க, நான் வாழ்றதே பிறந்து தருவோம். நான் வாழ்றதே பிறந்தவனா இயேசு கிறிஸ்து 33 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தார். தன்னுடைய ஜீவனை இந்த ஒரு கெடா மாதிரி, ஒரு கெடா வெட்ட கோயிலில் விட்டுவாங்க, அது மாதிரி இயேசு கிறிஸ்து 33 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தார். எப்போ பார்த்தாலும் ஆசாரியர் கொலை செய்யறதே இருந்தாங்க, எப்படியாவது கொன்றணும். காரணம் என்ன? பிசாசு அன்னைக்கே அவங்க மூலியமா இயேசு கிறிஸ்துவோடைய ரட்சிப்பு செய்தி யாரும் போகக்கூடாது. அன்னைக்கே இயேசு கிறிஸ்து கொலை செய்யறதே இருந்தாங்க. எப்படி கொலை செய்யறது? இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது தேவ திட்டம். ஆனா அவன் அன்னைக்கே எப்படியாவது கல்லெறிச்சு கொள்ளணும், தள்ளி விட்டுறணும். நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தள்ளி விட நினைப்பாங்க, கல்லறி நினைப்பாங்க. ஏன்னா தேவ திட்டத்தை மாத்திரம் இயேசு கிறிஸ்து தேவ திட்டம் என்ன? சிலுவையில் அறையப்பட்டு நமக்கு ரத்தம் சிந்தப்பட்டு நம்முடைய பாவ மீட்புக்குன்னு அவர் பலியாகணும், அதுதான் தேவ நீதி. ஆனா பிசாசு அன்னைக்கே பிரதான ஆசிரியர்களை பூண்டு பிரதான ஆசிரியர் கல்லறியும் அவர் கொலை செய்ய தேடினாங்க. வேதக்குள்ள வாசித்தா தான் இருக்கும், சரிங்களா? அவருக்கே அப்படின்னா நம்மளை ஏமாத்தணும். ஏசு கிறிஸ்து அடிச்சு கொண்டு வராங்க. அப்போ சொல்றாரு, அவங்க சொல்றாரு, பட்டை மரத்துக்கு எப்படின்னா பச்சை மரத்துக்கு கேட்கறாங்க. அப்போ அவருக்கே அப்படின்னா நமக்களை ஏமாத்துறோம். அவர் சொன்னா உங்களுக்காக உங்க பிள்ளைக்காக நீங்க அழுனார். இன்னைக்கு அதோட அர்த்தம் என்ன? தேசம் பால்பட்டு போயிருக்குது, தேசம் எல்லா பகுதிக்குள்ள குடி வெறி பெருகி இருக்குது, தேசத்துல விபச்சார பாவம் பெருகி இருக்குது, எங்க பார்த்தாலும் பாவ அறுப்பு பெருகி இருக்குது. அதனால சொல்ற உன் பிள்ளைக்காக நீ அழு, உன் பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக அழுன்னு சொல்லி அன்னைக்கு ஏசு கிறிஸ்து தீர்ந்து சொல்லிட்டாரு. நம்ம அழுக வேண்டிய காலத்தில் உட்காந்துருக்கிறோம். வரப்போற காலங்களில் பயங்கரமாக கொடுமையான காலமாக இருக்குது. நம்ம ஒண்ணுங்க அதுக்காக ஜெபிக்க வேண்டிய காலமாக இருக்குது. நம்ம அது மேலே விழுந்து கடமை. லூக்கா 8ஆம் அதிகாரம் 27 வாசிங்க. இந்த 2 வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரத்துடைய 27 வாசிக்கலாம், அதுல 32 வாசிக்கலாம். பாருங்க, 3 சொல்றாங்க. வீட்டு தங்க மாட்டா, சுடுகாட்டில் இருப்பா, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸே போட மாட்டா, அதுக்கு அடுத்தது வீட்டுல தங்க மாட்டா,